பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சரி, அடுத்து நம்ம பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நோவாவுக்கு கர்த்தரோட கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ கர்த்தர் நோவாவுடன் சஞ்சரித்தார். நோவாவுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க, பேலை செய்கிறதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி செய்யணும், என்ன மெஷர்மெண்ட்டு, அது எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவர் சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்துலேயும் சுத்தமான ஜோடி 7 ஜோடியும், சுத்தம் இல்லாத ஜோடி 1 ஜோடியும் எடுத்து வைக்க சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்க சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், மிருகங்கள் எல்லாத்தையும் பேழைக்குள்ளே அனுப்பிடுறாரு நோவா. அந்த டைமில் அவரோட வயசு என்னன்னு பார்த்தா 600 வயசு. ஓகே, இப்போ மழை ஜலப்பிரளயம் வரப்போது. 40 நாளைக்கு இரவும் பகலும் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இதில் இந்த நோவாவில் பார்த்திங்கன்னா நிறைய மந்த் அண்ட் டேட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது February மாதம் 17 கரெக்டாக ஜலப்பிரளயம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் திறந்ததுன்னு போட்டிருக்கு, வானத்தின் மதகுகள் திறந்ததுன்னு போட்டிருக்கு. 40 நாள் கண்டினியூஸாக பெருமழை பெஞ்சுது. அந்த பெருமழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா அப்படி மலைகள்லாம் நிரம்பிடுச்சு, மூழ்கிடுச்சுங்கிற மாதிரி, பெரிய பெரிய மலையே மூழ்கிடுச்சுங்கும்போது அந்த பறவை இனம் அழிஞ்சு போச்சு, மிருகங்கள் இனம் அழிஞ்சு போச்சு, குட்டி குட்டி பட்சிகள் கூட அழிஞ்சு போச்சு, பிராணிகள் அழிஞ்சு போச்சு, மனுஷங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ டோட்டலாக யாருமே இல்லை. இந்த நோவா ஃபேமிலியும் அவர் சொன்ன அந்த ஜோடியாக எடுத்து வச்ச பறவைகள் மிருகங்களை தவிர மற்ற எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணிட்டாரு கர்த்தர். ஓகே, ஸோ 40 நாள் மழை பெஞ்சது. 41வது நாள் அவங்க போய் இது பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. 40 நாள் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த தண்ணி எவ்வளோ நாள் தேங்கி இருந்துச்சுன்னா 150 நாள் கிட்ட அவர் அந்த ஷிப்பிலே தான், அந்த பேலையிலே தான் பிரவேசித்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கர்த்தருக்கு நோவாவோட ஃபேமிலி மேலே கொஞ்சம் இறக்கம் காமிச்சதுனால மழையை ஸ்டாப் பண்ணிட்டார். வானத்தின் மதகுகள் அடைக்கப்பட்டுச்சு, பூமியின் ஊற்று கண்களும் அடைக்கப்பட்டாச்சு. இப்போ 150 நாட்களுக்கு பிறகு எப்போ நோவாவுக்கு 600 வயசு, 2வது மாதம் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு, ஜலப்பிரளயம். இப்போ 7ஆம் மாதம் அதே 17ஆம் தேதி, February மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சது. இப்போ 7ஆம் மாதம் அதே 17ஆம் தேதி பேலை எங்கே போய் இடிச்சுது இல்லை எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா அரராத்துங்கிற ஒரு இடத்துல போய் அந்த மலை மேலே போய் தங்கிச்சான். அப்புறம் அப்பவும் உடனேலாம் இறங்கலை. 10ஆம் மாதம் வரைக்கும் ஜலம் வடிந்து கொண்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த செயிலிங் நின்றுடுச்சு, அங்கே போய் ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த ஷிப்பு. ஸோ 10ஆம் மாதம் வரை தண்ணி வடிஞ்சிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மலை சிகரங்கள்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுது. ஓகேயா? அப்போ இவர் தண்ணி வடிஞ்சிட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு காக்காவை வெளியே அனுப்புகிறாரு. அது என்ன பண்ணுச்சு, செக் பண்ணிட்டு வர்றதுக்காக. பட் போகவும் வரவும் தண்ணி இருந்ததுனால அது அங்கேயே இருக்கலை, உள்ளே வந்துடுது, பேலைக்குள்ளே வருது, திரும்பவும் வெளியே போகுது வருது, இப்படியே இருந்துச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புறாவை அனுப்பி பார்க்காரு. அந்த புறா என்ன பண்ணுச்சு,
வெளியே தண்ணியாக இருந்ததுனால அதுவும் அங்கே இல்லாமல் திரும்ப பேழைக்கே வந்துடுச்சு. திரும்ப 1 வீக் கழித்து அதே புறாவை திரும்பவும் வெளியே விடுறாரு. அது வரும்போது ஒரு ஒலிவ மரத்தோட இலையை கொண்டு வருது. சரி, அப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு அவர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டார். திரும்பவும் ஒரு 7 நாள் கழித்து புறாவை வெளியே விட்டார். அது திரும்ப வரவே இல்லை. ஸோ 600 வயசில் ஆரம்பித்த அந்த ஜலப்பிரளயம் அது செட்டில் ஆகிறதுக்கு வடிஞ்சு செட்டில் ஆகி கரெக்டாக அவருக்கு 601 வயசு ஜனவரி மாதம், அதாவது இங்கே முதல் மாதம் 2வது மாதம் போட்டிருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த மந்த்து தானா இல்லை வேறு ஏதோ மந்த்து அப்போ வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் இதை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் 1ஆம் தேதியிலே, அதாவது நோவாவுக்கு 601 வயசு ஆகும்போது ஜலம் சுத்தமாக வற்றி போச்சு. அப்புறம் நோவா பேழையோட மேல் தட்டை எடுத்து பார்த்தாருங்க, ஜலமே இல்லைன்னதும் சரி 2வது மாதம் 27ஆம் தேதி, கிட்டத்தட்ட 1 இயர் அவர் பேழைக்குள்ளே இருந்திருக்காரு. அப்போ 2வது மாதம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன அந்த போட் ட்ராவலிங் வந்து போட் இல்லை ஷிப்பு ட்ராவலிங் வந்து திரும்பவும் எப்போ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே 2வது மாதம் 27ஆம் தேதி பூமி காஞ்சி போய் காஞ்சி போய் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் மனைவி எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பேழையை விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற மிருகங்கள் பறவைகள் எல்லாமே என்னாச்சு, வெளியே வந்து கர்த்தர் சொல்கிறாரு எல்லாம் பெருக கடவுது, வர்த்தித்து பெருக கடவுது அப்படிங்கிறாரு. எல்லாம் வெளியே வந்தாச்சு. ஓகேயா? ஸோ அப்போ நோவா வெளியே வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அந்த சுத்தமான மிருகங்களை வச்சு அவருக்கு என்ன பண்ணுறாரு, தகன பலியிடுறாரு. அப்போது கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்து பார்த்துட்டு, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லைன்னு சொல்கிறாரு. நான் இப்போ செஞ்சது மாதிரி இனி எந்த சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லைன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் ஒரு உறுதி எடுக்கிறாரு. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ப்ரேயர் நேற்று சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கும் நான் ரட்சிப்புக்காக தான் ப்ரேயர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, ஹஸ்பண்டுக்காக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப்காக இருக்கலாம், பிள்ளைங்களுக்காக இருக்கலாம், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரட்சிப்புக்காக, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இனி டெய்லி ரட்சிப்புக்காக மட்டுமே. சரி கர்த்தாவே, அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே, நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. இந்த நாளுக்காக நன்றி, உங்கள் கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் செய்ய போகிற எல்லா காரியத்துக்காகவும் நன்றி அப்பா, செஞ்ச காரியத்துக்காகவும் நன்றி. உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது இப்போ பூலோகத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு அவர்கள் கடன்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணக்கூடிய மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ரட்சிப்புக்காக கர்த்தாவே. ரட்சிப்பு, இந்த வீடியோ பார்க்குறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா கர்த்தாவே. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கணவன்மாரோ மனைவிமாரோ பிள்ளைகளோ இன்னும் அவங்க குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க ஆத்மாவை உங்கள் ரத்தத்தால் தொடுமை கர்த்தாவே, தொடுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையன்னு போட்டிருக்கு கர்த்தாவே. நீர் கிருபை காட்டினால் மட்டுமே ரட்சிப்பு கிடைக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை காட்டுங்கப்பா. அவங்கக்கிட்ட விசுவாசம் உருவாகிறதுக்கு கொஞ்சம் கிருபை காட்டுங்கப்பா. ரட்சிப்பை எடுத்துக்கிறேன்ப்பா கர்த்தாவே. அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரோட முடிவு சமாதானமாக இருக்கணும்ப்பா. கர்த்தரை அறியாத முடிவு வரக்கூடாது கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. அவங்களோட இருதயத்தை தொடுங்க. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கே கர்த்தாவே, இன்னும் என்றைக்கோ கிடையாது, இன்றைக்கே ஒவ்வொருத்தர் சூழ்நிலையிலும் நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருத்தரோட இருதயத்தை நீங்கள் தொடுங்கப்பா. மனக்கண்கள் திறக்கட்டும்ப்பா. ஜீவனுள்ள தேவன்கிறது அவங்களுக்கு தெரியட்டும் சாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த எத்தனையோ பேர் கணவன் ரசிக்கப்படாமல், எத்தனையோ பேர் மனைவி ரசிக்கப்படாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கர்த்தாவே. நீர் சொல்லியிருக்கீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட வச்ச கிருபைக்காக நன்றி அப்பா. பிள்ளைங்க ரட்சிக்கப்பட போகிற கிருபைக்காக நன்றி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரட்சிக்கப்பட போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கூடிய சீக்கிரமே இது என்னோட வாஞ்சை கர்த்தாவே. என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடணும். கூடிய சீக்கிரம் நாங்கள் 4 பேர், நான், என் பிள்ளைங்க, என் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருமே
சர்ச்சுக்கு போகணும் கர்த்தாவே. வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிற ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். என் மாமனார், மாமியார், அம்மா, அப்பா எல்லாருமே நாங்கள் டோட்டலாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு போட்டிருக்கலாம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கேன், என் ஃபேமிலியை ஒப்பு கொடுக்கேன், வீடியோ பார்க்குறவங்கள அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கேன் கர்த்தாவே. அவங்க எல்லோரும் சர்ச்சுக்கு வரணும். இன்னும் உங்களை இன்னும் அதிகமாக சர்ச்சில் வந்து உங்கள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். விசுவாசித்து கேட்குறேன் கர்த்தாவே. வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை அப்படியே விசுவாசிங்க. துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.